ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இமாச்சல் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஷிம்லா மணாலி எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி டே 4 மணாலியில் ஃபஸ்ட் டே. ஸோ நம்ம வந்து மணாலி வந்து நேற்று வந்து சேர்ந்தோம். இங்கே வந்து ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மால் ரோடெலாம் போய் பார்த்து சூப்பராக போய் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம எல்லாருமே காற்றுல ரெடி ஆயாச்சு. ஸோ இன்றைக்கி முதல்ல ஒரு டீ சாப்பிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்காக நம்ம போகலாம். ஓகேவா? நம்ம சேனலில் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் அடிச்சு விடுங்க. அப்போ தான் நான் அப்போ டிஸ்ட்ரீம் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஏன்னா இந்த ஷிம்லா மணாலியை பற்றி டீட்டெயிலிங்காக எல்லா வீடியோ கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கு இங்கே வர்றவங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இப்போது இடும்பா டெம்பிள்குள்ளே வந்திருக்கோம். இடும்பா டெம்பிள் போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு இந்த கோயிலுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க எல்லோரும் சேர்ந்து போகலாம். ஷாப் வேரியேஷன்ஸ். இந்த இடம் வந்து இந்த டெம்பிளை வந்து நீங்கள் எங்கேயும் சினிமாவில் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு கன்ஃபார்மாக அதே தான். இது என்னென்னா ரோஜா படத்தில் அரவிந்த் சுவாமியை இங்கே தான் வச்சு கிட்டா பண்ணுவாங்க. மதுபாலாங்க தப்ப தப்பன்னு ஓடி வருவாங்கள்ல, அந்த இடமே தான். ஸோ வாங்க நம்ம போயிட்டு இந்த இடும்பா டெம்பிளை தரிசிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இடும்பா டெம்பிள் வந்திருந்தோம். இந்த இடும்பா டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு பழமை வாய்ந்த ஒரு கோவில். இது நம்ம சாதாரணமாக ரோஜா படம் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கும் பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவில். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இடும்பா தேவியாக நமக்கு இங்கே அம்மனா அருள் பாவிக்கிறாங்க. இவங்க யார் இடும்பா அப்படின்னு தேவி அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கொஞ்சம் பின்னோக்கி போகணும். அதாவது மகாபாரதம் நடந்தது இல்லையா, அதுக்கும் முன்னாடி நம்ம பின்னாடி போய் பார்க்கும் போதுதான் இதை பத்தி நம்ம விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பஞ்ச பாண்டவர்களுக்கு இடம் கொடுக்கறாங்க, இந்த இடத்த வச்சுக்கோ அப்படின்ட்டு. சாதாரணமா துரியோதனை வந்து தூக்கி கொடுத்துட மாட்டான். ஏன்னா பஞ்ச பாண்டவர்களுக்கு கொஞ்சம் ஒரு இடம் கூட கொடுக்க கூடாதுன்றதான் அவனுக்கு மனசுல இருக்கிற எண்ணமே. அப்படி இருக்கிறவன் இந்த இடத்த கொடுக்கறான் அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா முழுவதும் காடா இருக்கு. இங்க மனிதர்கள் வந்து வாழ்வதற்கு தகுதியற்ற இடமா இருக்கு. ஏன் அப்படின்னு பாக்கறச்சு இங்க வந்து பாத்தீங்கன்னா அரக்கன் அரக்கி மாய வித்தைகள் காட்டுற இடமா. அதாவது மனுஷங்க வந்தாலே இந்த அரக்கன் சொல்றோம்ல, அரக்கன் அரக்கி இவங்கெல்லாம் வந்து மனுஷங்களை அடிச்சு சாப்பிடுற வழக்கமா. அதாவது மாயாஜாலம் நிறைந்த ஒரு பகுதியாகவும் மக்கள் போய் வாழ்வதற்கு பயப்படுற இடமாகவும் காடாகமா இருந்தது. அப்போ இந்த இடத்த இந்த பஞ்ச பாண்டவர்களுக்கு கொடுத்துடலான்னு முடிவு பண்ணி இந்த இடத்த கொடுக்கறான். அந்த தர்மன் என்ன பண்றான், இந்த இடத்தையே கொடுத்ததை நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்த வாங்கிக்கிறான். அப்படி வாங்கிட்டு இந்த இடத்துக்கு போறாங்க. அப்படி போகும்போது சில மாய வித்தைகள்லாம் அங்க நடக்குது. அப்போ அங்க இருக்கக்கூடிய அரக்கன் அரக்கி கிட்ட எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க சண்டையிடுற போல ஒரு அமைப்பு ஏற்படுது. அப்போ பீமா வந்து பாத்தீங்கன்னா அந்த அரக்க குடும்பத்தில் இருக்கவங்கள அழிக்கிறான். அப்படி அழிக்கிறச்சு அங்க இந்த இன்னைக்கு நம்ம வந்து இடும்பா தேவி, அதாவது ஒரு அம்மனாகவும் இந்த இடத்துக்கு எல்லாமே வந்து ஒரு குலதெய்வமாக அந்த வழிபடுறாங்க பார்த்தீங்களா மக்கள். அந்த இடும்பா தேவிய இந்த பீமன் வந்து அங்க இருக்கிற அரக்கர்களை வென்று இவங்க இடும்பா தேவி மேல காதல் வயப்பட்டு இவங்க 2 பேருக்கும் அங்க திருமணம் நடக்குது. ஒரு காலகட்டத்துல இவங்க 2 பேருக்கும் பிறக்கிற குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கடோத்கஜன். அந்த குழந்தையும் பிறக்குது. அந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல இது மிகப்பெரிய, நம்மலாம் குழந்தை வளர்ச்சி அடைஞ்சு இத்தனை நாள் ஆகும் நம்ம பெரியவன் ஆகிறதுக்கெல்லாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரக்கன் அரக்கை குடும்பம் சார்ந்ததுனால
பிறந்த 2-3 நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா அந்த குழந்தை ரொம்ப பெருசாயிடுது. அந்த குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா கடோட் கஜன். அது யாருன்னு பாக்கறச்சு இந்த மாயா பஜார் படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரங்காராவ் சார் வந்து கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாட்டுல வருவார் பாத்தீங்களா, மாயாஜாலம் எல்லாம் பண்ணி அந்த பெருசாகிறது பெரியவர் ஆகுறது ரொம்ப சின்னவர் ஆகுற மாதிரி மாதிரி உருவம் எல்லாம் மாறுவார் பாருங்க. அவர் தான் கடோட் கஜன். அவர் தான் வந்து பீமனுடைய பிள்ளை. சரிங்களா? சரி வாங்க இப்போ இப்போ இந்த இடத்த பத்தி நம்ம பார்க்கலாம். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வாழறதுக்கே பயமா இருந்தது இல்லையா? இந்த இடத்த அதை எல்லோரும் வந்து வாழ்வதற்கு போல ஒரு இடமா அமைக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாளிகைலாம் கட்டுறாங்க. அற்புதமா அங்க வாழறாங்க. அதன் பிற்பாடு என்ன ஆகுதுன்னா அங்க பஞ்ச பாண்டவர்கள் அங்கிருந்து திரும்பவும் தன்னுடைய இடத்துக்கு போறதுக்கான நேரம் வந்ததுனால இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகிட்ட கடோத்கஜன் கிட்ட பாத்துக்க சொல்லிட்டு அதே மாதிரி இங்க வரும் மக்களுக்கு யாரும் நீங்க தொந்தரவு பண்ணக்கூடாது, எல்லாரையும் நீங்க வந்து நல்லபடியா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அங்க வாழக்கூடிய மக்கள் எல்லாத்துக்குமே அவங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாவே மாற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதுக்கு வந்து இந்த பீமனுடைய மனைவி ஆகிய அந்த இடும்பாவை தான் வந்து ஒரு அம்மனாக வழிபட்டு மக்கள் எல்லோரும் வந்து தன்னுடைய குலதெய்வமாக வழிபட ஆரம்பிக்கிறாங்க. அதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இந்த இடும்பாதேவி கோவில் வந்து ரொம்பவே சிறப்பான கோவில். இந்த கோவில் சாதாரணமா நம்ம எல்லா கோவிலுக்கும் போய் பார்க்குற மாதிரி இந்த கோவில் கிடையாது. நீங்க இந்த கோவிலுக்குள்ள போய் சென்று இங்க இருக்கக்கூடிய இந்த இடும்பாதேவி அம்மனை தரிசிக்கிறச்சு ஒரு வேற ஒரு பரிமாணத்துல இந்த அம்மன் இங்க இருப்பாங்க. இந்த கோவிலுடைய ஒரு கட்டமைப்பும் பாத்தீங்கன்னா வித்தியாசமானது. நீங்க வந்து பார்க்கும்போது கண்டிப்பா அதை உங்களால உணர முடியும். இங்க இருக்கக்கூடிய இந்த மரம், இந்த சிற்ப வேலைப்பாடுகள்லாம் என்ன சொல்லுதுன்றதை கொஞ்சம் யோசிச்சாரமா பார்க்கணும். அந்த அரக்கன் அரக்கி காலத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை இங்க வந்து அவங்க அந்த வடிவமைப்பா கொண்டு வந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இந்த யானை இது போல சில விஷயங்கள் இங்க அதை கொண்டு வந்திருக்காங்க. அப்படியே பார்த்துட்டு வாங்க. நீங்க வெளில இருந்து பார்க்கச்சு தோற்றம் வந்து ஒரு பில்டிங் அமைப்பா இருக்கு இல்லையா, உள்ள போய் பார்க்கறச்சு ஒரு குகை, ஒரு குகைக்குள்ள போனால் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல்டு இருக்குமோ அந்த ஃபீல்டு இருக்கும். நீங்கள் முட்டி போட்டு கீழே வணங்கி தான் நீங்கள் அந்த இடும்பாதேவி அம்மனை தரிசிக்க முடியும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு உடம்பு உள்ளே போகும்போது உடம்பு மெய் சிறந்து போகும், அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இங்கேருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் கடோத்கஜன் டெம்பிள் தான் இருக்குது. இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோவிலுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதோ பாருங்கள், அப்படியே லைன் கட்டி கியூ ஃபார்ம் ஆகுது. அதனால் இந்த கோவிலுக்கு சீக்கிரமாக வந்துடுங்க. இந்த இடும்பா கோவில், இந்த கோவிலுக்கு பக்கத்திலே இங்கே பாருங்கள், இங்கே ஷூ ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீர கடோத்கஜன் அவங்க டெம்பிளுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. நம்ம வந்து இடும்பா டெம்பிள் பார்த்து முடித்தோம். இப்போது நம்ம கடோத்கஜன் டெம்பிளுக்கு நம்ம போகிறோம். போற வழியில பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அழகா சின்ன சின்ன கடைகள்லாம் போட்டிருக்காங்க. இங்க வந்து நிறைய இந்த உள்ளன் துணிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாகவும் இருக்கு, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு. கடோத்கஜன் டெம்பிளுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் நமக்கு வந்து கால் பதிக்கிறதே வந்து ரொம்ப ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரத்தில் அந்த மாடோடைய கொம்பை கட்டியிருக்காங்க பாருங்க, தெரியுதா?
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இடும்பா கோயில் பார்த்து முடிச்சுட்டு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இடும்பா தேவியுடைய மகன் கஜன் அவருடைய கோவில் வந்து தரிசனம் பண்ணோம். இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோடைய அந்த தலை, அந்த கொம்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு கட்டியிருக்காங்க. பக்கத்தில் நிறைய ஆயுதங்கள் இருக்குது, சூலாயுதத்தில் நிறைய ஆயுதங்கள் இருக்குது. இங்கே வந்து சின்ன ஒரு விக்கிரம் போல் வச்சு பூஜை பண்ணுறாங்க. இட்ஸ் எ பிலீவ். நம்பிக்கை இருந்தால் எல்லாமே நம்பிக்கை தான். ஸோ ஒரு அற்புதமான ஒரு இடும்பன் கோவில் வந்து நம்ம இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கஜன் டெம்பிளுக்கும் வந்து தரிசனம் பண்ணுங்கள். சரியா? ஸோ இந்த vlog இதோட முடிச்சுக்கலாம். இப்படி உங்களுக்கு பிடிச்சது லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முறையாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் அடிச்சிருக்க நோட்டிஃபிகேஷன் அடுத்த vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட். See you. Bye-bye.